கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நோயிங் காட்ஸ் ஹார்ட், தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுதல். இந்த தலைப்பில் வருகிற வாரங்களில் வேதத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஜெபத்தை செஞ்சுட்டு நம்ம அதை தொடர்ந்து கவனிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை நீங்கள் நடத்தி வந்த பாதைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாட்களிலும் நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை போஷிக்கிற, எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த புதிய ஆண்டில் கூட ஆண்டவரே, நாங்கள் உண்மையை இன்னுமாய் அறிந்து கொள்ள, உங்களுடைய இருதயத்தை இன்னுமாய் அறிந்து கொள்ள, இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆவியானவருடைய ஒத்தாசையை நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு உதவுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்துக்குள்ளே பேசுங்க. உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீங்கள் எங்களோடு இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படும்படி நாங்கள் இதை ஆயத்தப்படுத்துகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கேட்கிற எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2021. இந்த புதிய ஆண்டில் இந்த முயற்சியை ஆவியானவர் ஏவனபடினால இந்த காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். வருகிற வாரங்களில் நாம் தேவனை இன்னுமா எப்படி அறிந்து கொள்வது, அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார், அவர் எவ்வளோ பெரியவர், அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, என்ன செய்தால் இந்த தேவன் சந்தோஷப்படுவார், எந்த செய்தால் அவர் துக்கப்படுவார், அப்படின்னு அநேக காரியங்களை தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும் நோக்கத்தோடு நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தின் வசனங்களை நாம் எல்லாரும் நிறைய அறிந்திருக்கலாம். அதை தினமும் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், அதை மெடிடேட் பண்ணுறவங்களா, அதை நேசிக்கிறவங்களா, அதை மனப்பாடமாக அறிந்திருக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டில் நம்ம புதிதாய் ஒரு ஆங்கிளில் இதை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆவியானவர் அதற்கு உதவி செய்யும்படி நம்ம தொடர்ந்து ஜெபத்தில் இருக்கலாம். இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஏன் நான் உணர்த்தப்பட்டேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அநேகரோடு சேர்ந்து வாழுகிற நேரங்கள் உண்டு. சில வருடங்கள், பல வருடங்கள் கூட நம்ம தாய் தகப்பனுடைய வீட்டில் இருந்து வாழ்ந்த நாட்கள் உண்டு. சகோதர சகோதரிகளோடு வாழ்ந்த நாட்கள் உண்டு. கணவன் மனைவியாய் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்ந்த நாட்கள் உண்டு. பல வருடங்கள் இவங்களோடெல்லாம் ஒன்றா நம்ம வாழ்ந்திருந்தாலும் அவங்கள குறித்து 100% நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைங்க. நிறைய நேரங்களில் அவங்கள குறித்து நமக்கு புரியறதே கிடையாது. இப்படி கூடவே பல வருடம் வாழ்ந்தவங்களை குறித்தே நம்மளால் புரிந்துக்க முடியவில்லையே, இந்த தேவனை குறித்து நம்ம எவ்வளோ புரிஞ்சிருக்க முடியும்? நமக்கு அதுக்காக ஒரே ஒரு ஆதாரம் தானே இருக்குது, அது நம்மளுடைய பரிசுத்த வேதாகமம். அவரை நாம் எவ்வளோ அறிந்திருக்கிறோம். வார்த்தைகள் நம்மளோடு பேசுகின்றன, நம்மை கன்விக்ட் பண்ணுது, நமக்கு உணர்த்துது, அவருடைய கற்பனைகளை சொல்லுது. எவ்வளோ காரியங்கள் நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த வேதத்தின் ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு உறுப்பும் தேவனை குறித்து ஏதோ ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுத்துது. அவரோட கேரக்டர், அவரோட நேச்சர், அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றது குறித்து நமக்கு உணர்த்துது. அதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த வேதத்தை கடைபிடிக்க, இந்த கற்பனைகளை கை கொள்ள நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, கணவர் தன்னை அதிகமாய் நேசிக்கிறார்னு மனைவி அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு நார்மல் லவ்வை காட்டிலும் இன்னும் அதிகமாய் ஒரு படி மேலே போய் தனக்காக எதை வேணுமாலும் இந்த கணவர் செய்வார் அப்படின்னு ஒரு மனைவிக்கு புரிகிற நாளில் அந்த மனைவியின் அவங்களோட ஹேபிட்ஸ், அவங்களோட கேரக்டர், அவங்களோட நேச்சர் எல்லாம் மாற தொடங்கும். ஐயோ, நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறாரே, இவருக்காக நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணும். இவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணி அவங்கள சேஞ்ச் பண்ணுவாங்க. அது கஷ்டப்பட்டு செய்ய மாட்டாங்க, ரொம்ப ஆசையாக இஷ்டப்பட்டு செய்வாங்க. அந்த கணவர் தான் மேலே இருக்கிற அன்பு
குறையாம பார்த்து கொள்றதுக்கு அவங்க என்னெல்லாம் முயற்சி எடுக்கணுமோ அது அத்தனையும் செய்வாங்க. இப்போ நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த தேவன் எத்தனையோ காரியங்கள் நமக்காக செய்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னு நம்ம நிறைய நேரங்களில் அதை மறந்து விடுகிறோம். நம்மளுடைய உலகத்தின் பாதையில் நம்ம கடந்து செல்லும் பொழுது இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியில் இந்த தேவனை, அவருடைய அன்பை நம்ம நிறைய நேரங்களில் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். வருகிற நாட்களில் நாம் இதை தான் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் அதற்கு நமக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். எபேசியர் 1வது அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று பவுலானவர் வேண்டிக் கொள்றதா சொல்றார். அந்த ஜெபத்தை நாமும் செய்ய போறோம். ஞானத்தையும் தெளிவையும், இந்த தேவனை அறிந்து கொள்ளுகிறதற்கு இந்த ஞானமும் தெளிவையும் அறிவிக்கிற அந்த ஆவி நமக்குள்ள வேணும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு வேணும். அதற்காக தொடர்ந்து நம்ம ஜெபத்துல இருக்கலாம். இவரை நம்ம அறிந்து கொண்டோம்னா இந்த கற்பனைகளை கை கொள்வது ரொம்ப லகுவா இருக்கும். இந்த உலகத்துல ஜெயம் எடுக்கிறது ரொம்ப லகுவா இருக்கும். அவர் நமக்கு ஒத்தாசை செய்து கொண்டிருக்கிறார் தான் உண்மை. ஆனால் நாம் சில நேரங்கள் தவறுகிறோம். அந்த தவறுகள் நடைபெறாமல் இருக்க அவருடைய குணாதிசயங்கள், அவர் நம் மேல் வைத்திருக்கிற அன்பு, அவர் நமக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள், இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும் போது அவர் சொல்றதை கீழ்ப்படியறது ரொம்ப லகுவா இருக்கும். அப்படியான ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு தொடர்ந்து நம்ம வேதத்தை தியானிக்க போறோம். நீங்களும் தொடர்ந்து உங்களுடைய அனுதின வேத தியானத்துல இந்த எண்ணங்களோடு வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க, அதை தியானிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்களோடு இடைப்படும்படி, என்னோடு இடைப்படும்படி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் இதற்கு நம்ம ஒத்தாசை செய்ய, அவருடைய அன்பை அறிந்து கொள்ள அவர் உதவி செய்வாராக. தொடர்ந்து வருகிற வாரங்கள்ல இந்த தியானத்தை முடிந்தவர்கள் கர்த்தருடைய சித்தம் இருந்தால் ஜெபத்தோடு கேளுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நமக்கு மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஒரு ஜெபத்தை செய்து இன்றைய தின தியானத்தை முடிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தலைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை இன்னுமாய் அறிந்து கொள்ள, உங்களுடைய இருதயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள நாங்கள் எடுக்கிற முயற்சியை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம் நாம மகிமைக்காக இதை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளணுமே, இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்கணுமே. மணவாளனாய் ஆண்டவரே நீங்கள் வருகிற நாளில் மணவாட்டியாய் நாங்கள் ஆயத்தப்படணுமே. அதற்காய் பிரயாசங்கள் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த முழு ஆண்டையும் உங்கள் வல்ல கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே மகிமைப்படுங்க. நீரே முன்னின்று எல்லாவற்றையும் நடத்தி செல்லுங்க. இந்த ஆண்டின் முடிவில் ஒரு ஆண்டவரே பெரிய மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டளையிட்டு இருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அணு தினமும் உங்களுடைய வழி நடத்தலுக்குள்ள கேட்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரட்டும். என் தேவனிடத்துல இன்னுமாய் நாங்கள் நெருங்கி வர, இந்த உலகத்தில் ஜெயம் எடுப்பதை லகுவாய் நாங்கள் செய்ய, உங்கள் கற்பனைகளை நாங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ண நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் தாமே உதவி செய்யும். ஆவியானவரே, உங்களுடைய ஒத்தாசை எங்களுக்கு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, மகிமைப்படுங்க. உம் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் பிதாவே. ஆமேன்.